Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied parabola in the analytical geometry. Today we go for new chapter, that is 4, trigonometry. Trigonometry la angle நம்ம already தெரிஞ்சது தான், recall தான் பண்ண போகிறோம், already படித்தது. இப்போ ஒரு angle theta, இந்த ஆங்கிளை நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் எடுக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவில் எடுத்துப்போம். இதில் ஸ்டார்டிங் லைனை இனிஷியல் லைனும் எண்டிங் லைனை டெர்மினல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் தான் இருக்கும், இல்லைனா நெகட்டிவ் ஆங்கிளை கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் தான் எடுக்கணும். அதே மாதிரி ஐடென்டிட்டிஸும் நம்ம படித்தது தான். sin square theta + cos square theta = 1, 1 + tan square theta = secant square theta, 1 + cot square theta = cosecant square theta. இந்த மூணும் நம்ம படிச்சிருக்கிறோம். சிமிலர்லி இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் this is 90, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடை வந்து ஹைபாட்டன்யூஸ் சொல்லுவாங்க. இது வந்து தீட்டான்னு எடுத்திங்கன்னா த சைடு ஆப்போசிட் டு தீட்டா இஸ் ஆப்போசிட் சைடு, த ரிமைனிங் சைடு இஸ் கால்ட் அட்ஜசன்ட் சைடு. இதுவும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு sin theta = ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டன்யூஸ். அண்ட் cosecant theta இஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் sin theta, அது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி போடுறோம், ஹைபாட்டன்யூஸ் பை ஆப்போசிட் சைடு. And next one cos theta. Cos theta is adjacent by hypotenuse, and secant, its reciprocal is secant theta = hypotenuse by adjacent side. Next tan theta = opposite side by adjacent side, and its reciprocal cot theta = adjacent by opposite சொல்லுவாங்க. Reciprocal means sin theta = 1 by cosecant. இதனுடைய reciprocal cosecant இருந்ததுன்னா sin theta = 1 by cosecant or 1 by sin theta = cosecant theta. Similarly cos and tan நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபங்க்ஷன். எது இதில் ஆட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஆட் ஃபங்க்ஷன் வந்து sin and tan, ஆல்சோ இட்ஸ் ரெசிப்ரோக்கல் sin thetaவுடைய ரெசிப்ரோக்கல் cosecant and tan உடைய ரெசிப்ரோக்கல் cot. இதில் 4மே ஆட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. மீது ஈவன் ஃபங்க்ஷன் cos and its reciprocal secant, அது ரெண்டும் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஆட் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா மைனஸ் sin of minus theta = minus sin theta, tan of minus theta = minus tan thetaன்னு வரும். ஆட் ஃபங்க்ஷன்னா அந்த மைனஸ் அவுட் சைடில் வரும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா cos of minus theta = cos of thetaன்னு வரும், அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ஈவன் ஃபங்க்ஷனில் 2 இருக்கும், cos and its reciprocal secant. இதில் 4 வரும். டோட்டலாக 6 trigonometric ரேஷியோஸ்க்கும் 2 ஈவன், த ரிமைனிங் 4 ஆர் ஆட் ஃபங்க்ஷன். அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 1 டிகிரி, இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். 1 டிகிரி = π/180 ரேடியன்ஸ். ஸோ டிகிரியை ரேடியன் மெஷருக்கு சேஞ்ச் பண்ணணும்னா π/180 மல்டிப்ளை பண்ணுறோம். சிமிலர்லி 1 ரேடியன், இந்த ஒரு சி போட்டிங்கன்னா அது ரேடியன்னு சொல்லணும். 1 ரேடியன் = 180/π டிகிரிஸ். இது 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ திஸ் ஒன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு அந்த பிளேனை வந்து 4 குவாட்ரண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுட்டு திஸ் இஸ் ஆரிஜின். இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இது, செகண்ட் குவாட்ரண்ட், நெக்ஸ்ட் இருக்கிறது, அதாவது இந்த ஒய் ஆக்சஸ்ன்னு எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், அது கீழே இருக்கிறது தேர்டு, திஸ் ஒன் இஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட். அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் மீன்ஸ் ஆல் த 6 trigonometric ratios ஆர் பாசிட்டிவ். ஸோ எல்லாமே இதில் பாசிட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எஸ் மீன்ஸ் sin and its reciprocal cosecant, these 2 only positive. These 2 are sin theta and cosecant theta. மீதி 4மே நெகட்டிவாக வரும் செகண்ட் குவாட்ரண்ட்டில். சிமிலர்லி தேர்ட் ஒனில் t மீன்ஸ் tan and cot positive, the remaining 4s are negative. அதே மாதிரி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சி மீன்ஸ் cos and secant, காசும் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்டும் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற 4மே நெகட்டிவாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எந்த ஆங்கிளாக இருந்தால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னா திஸ் இஸ் 0 டிகிரி அண்ட் திஸ் இஸ் 90 டிகிரி. இது நமக்கு தெரியும், இது 90 டிகிரி. 90க்கு 1 டிகிரி மைனஸ் ஆனாலும் இட்ஸ் லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. So we write this as 90 minus theta. Next 90ஓட 1 டிகிரி ஆட் பண்ணினாலும் அது செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ we write this as 90 plus theta. நெக்ஸ்ட்டு
and also this is 180 degree. இந்த 180 டிகிரியிலேருந்து ஒரு டிகிரி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வரும். தட் இஸ் இந்த இடத்துல 90க்கும் 180க்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. சிமிலர்லி 180 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் தேர்ட் அண்ட் திஸ் இஸ் 270. ஸோ 270 மைனஸ் தீட்டாவும் தேர்டில் இருக்கும். 270 ப்ளஸ் தீட்டா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு வரும். அடுத்தது 0 டிகிரி சொல்லலாம், இல்லைனா 360யும் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஃபுல் ரவுண்ட் வந்த உடனே நம்ம அது வந்து 360 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ 0 டிகிரியில் 360யும் வரும். ஸோ 360 மைனஸ் தீட்டா லைஸ் இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் அண்ட் 360 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஸோ 360 மட்டும் இல்லை, ஒரு 720 மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 மீன்ஸ் 2π சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π அகைன் நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு இனிஷியல் லைனுக்கு வந்துடும். ஓகே, இந்த ஆங்கிள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் அப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இப்போது. ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஆர் ஹேவிங் 8 ஆங்கிள்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 2 ஆங்கிள்ஸ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் 2, தேர்டில் 2, ஃபோர்த்தில் 2, டோட்டலி 8 ஆங்கிள்ஸ் இருக்குது. இந்த 8 ஆங்கிள்ஸ்க்கும் நம்ம 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எந்தெந்த ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகுது, எந்தெந்த ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகலைன்னு பார்க்க போகிறோம். So the 6 trigonometric ratios change for these 4 angles. அதாவது 90 plus theta, 90 minus theta, 270 plus theta, 270 minus theta, or pi by 2 plus or minus theta, 3 pi by 2 plus or minus theta. 90 means pi by 2, 270 na 3 pi by 2. இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா sin theta became cos theta and cos theta became sin theta, tan theta became cot, cot became tan, secant became cosecant, cosecant became secant ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு எதுக்கு சேஞ்ச் ஆகாது அப்படின்னா not change for 180 plus or minus theta, that is pi plus or minus theta and 2pi plus or minus theta or 360 plus or minus theta. இது 4க்கும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. தட் மீன்ஸ் சைன் சைனாகவே இருக்கும், காஸ் காசாகவே இருக்கும். இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் அதாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த 8 ஆங்கிள்க்கும் நம்ம இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸும் நம்ம எழுத முடியும். ஐ எம் கோயிங் டு ரைட் ஒன்லி 2 ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு டேக் 90 minus theta. 90 minus theta first find which lies in which quadrant. 90 minus theta lies in first quadrant, you know very well. First 6 எழுதிட்டு அதில் 90 minus theta எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் பாசிட்டிவ்ன்றதுனால எல்லாமே ப்ளஸ் வரும். ஸோ we need not put ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் 90 minus theta. 90னா சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணுறோம். 90னா சேஞ்ச் ஆகும். ஓகே சேஞ்ச் ஆகுனா எப்படி சேஞ்ச் ஆகுன்னு செக் பண்ணிக்கோங்க. சைன் வந்து காசாக மாறும். ஸோ சைன் வந்து காஸ் தீட்டான்னு ஆகும், காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு மாறும். நெக்ஸ்ட்டு டேன் காட் தீட்டாவாகும் அண்ட் காட் டேன் தீட்டாவாக மாறும். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் பிகம் சீக்கன் தீட்டா அண்ட் சீக்கன் பிகம் கொசிக்கன் தீட்டா. இந்த மாதிரி தான் எழுதணும் நீங்கள். நெக்ஸ்ட்டு 180 ப்ளஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் இட்ஸ் 180 ப்ளஸ் தீட்டா லைஸ் இன் விச் குவாட்ரண்ட். 180 plus theta lies in third quadrant. Okay, in third quadrant all silver tea cups. T na tan and cot only positive. Okay, tan and cot only positive. So others fours are negative. So tan cot விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நெகட்டிவ் போட்டுக்கலாம். இதுக்கு ப்ளஸ் போடணும்னு இல்லை, போடாமே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 180 ப்ளஸ் தீட்டா. 180 சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 180 நாட் சேஞ்ச். ஸோ சைன் சைனாகவே இருக்கும். ஸோ சைன் தீட்டா, ஹியர் காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசிக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா, காட் தீட்டா. இதே மாதிரி இந்த ரிமைனிங் 6க்கும் நீங்கள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வி கோ ஃபார் எக்ஸசைஸ் 4.1. First sum is convert the following degree measure into radian measure. So டிகிரியை வந்து நம்ம ரேடியனாக சேஞ்ச் பண்ண போகிறோம். லிசன், ஃபஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் -320 டிகிரி. ஃபஸ்ட்டு ரைட் 1 degree is what? 1 degree is pi by 180 radian. Therefore -320 degree equal to -320 into pi by 180 radian.
and strike by 2 table we get minus 16, here 9. So our answer is minus 16 pi by 9 radians. Okay. Let us see second. Find the degree measure corresponding to the following radian measure. So radian measure is given. We are going to rewrite this radian into degrees. First, 1 radian is what? 1 radian equal to 180 by pi degree. Therefore, minus 3 radians equal to minus 3 into 180 by pi degrees. This is equal to minus 3 into 180. Instead pi we use 22 by 7 by 22 into 7 varum. So now multiplying and dividing by 22. So multiplying we get minus 171.81 degree. 0.81 நம்ம வந்து மினிட்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். We know 1 degree equal to 60 minutes and 1 minute equal to 60 second ன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 0.8 into 60 we get 48. So we rewrite this as minus 171 degree 48 minute. That's all. Understood? Next, let us see third. Determine the quadrants in which the following degree lie. Listen, second subdivision. Minus 140 degree is given. Since angle is negative. Negative na namak வந்து clockwise direction la எடுக்க போறோம். So clockwise direction la எடுக்கும்போது this is 0 degree and this is minus 90. இந்த side வரும்போது minus 90. This is minus 180 degree ன்னு சொல்லுவாங்க. Here 140 இருக்கு. So 90க்கு 180க்கு நடுவுல இங்க வரும். So இது எந்த quadrant? 1 2 3. Okay. Therefore minus 140 degree lies in third quadrant. Next, third subdivision 1195 degree கொடுத்துருக்காங்க. இது வந்து 360க்கு மேலே இருந்ததுன்னா எத்தனை ரொட்டேஷன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் 360யை சப்ராக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு we get 9 minus 6 3 8 again subtract 360 get 5 13 7 4 again 360 எல்லாம் மைனஸ் பண்ணுறீங்கன்னா 5 1 1. ஸோ நமக்கு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னா 3 into 360 plus 105. ஸோ ஒரு 3 கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்ச உடனே 1 2 3 கம்ப்ளீட் ரொட்டேஷன் முடிஞ்ச பிறகு 115 டிகிரி. தட் இஸ் இது 90க்கு மேலே இது 180 வரும், இந்த சைடு வரும். So this is first quadrant and this is second quadrant. So after 3 complete rotation, (105 degree) lies in second quadrant. Therefore, our given angle 1195 degree lies in second quadrant. That's all. Next, let us see fourth. Find the values of each of the following trigonometric ratios. Listen, fourth subdivision, tan of minus 855 degree. And we know tan theta is odd function, is it? That tan, sin and tan are odd function. So tan of minus theta equal to minus tan theta. Using here we get minus tan of 855 degree. This is equal to minus tan of, we write 855 as subtracting 360 we get 5 1 5, again minus 360 we get
5, 5, here 5, 11 minus 6 also 5, here 4, 4 minus 3 is 1, 155 degree, is it correct? Sorry. Subtracting, this is 5, this is 15, is it? So 9, here 7 minus 3 is 4, 4, 3, 1, so 135. So tan of 2 into 360 plus 135 degree, okay, minus tan of, இப்போ 2 times 2 rotation முடிஞ்ச உடனே நம்ம அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதலாம் 135 degree. So we write 135 as 90 degree plus 45 எழுதலாம், or 180 minus 45 கூட நீங்கள் எழுதலாம். இப்போ 90 plus 45 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 90 plus 45 இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு செக் பண்ணுறோம். 90 plus theta, 90 plus theta lies in second quadrant. Okay, 90 plus theta lies in second quadrant. Second quadrantல sin and cosecant மட்டும்தான் பாசிட்டிவ், tan வந்து நெகட்டிவாக வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மைனஸும் இப்போ வரக்கூடிய ஒரு மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு tan இது வந்து sin 19 இருக்குது, 90 வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ tan என்னவா சேஞ்ச் ஆகும், காட்னு மாறும். ஸோ cot 45 degree. Okay, cot 45 degree is 1. So our answer is tan of minus 855 degree equal to 1. Understood? Next let us see fifth, third subdivision. Secant of 3 pi by 2 minus theta, secant of theta minus 5 pi by 2 plus tan of 5 pi by 2 plus theta, tan of theta minus 5 pi by 2 equal to minus 1. இதில் ஒன்று தனித்தனியாக எடுத்து இதனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு secant of 3 pi by 2 minus theta is equal to secant of 3 pi by 2 means 270 degree minus theta. 270 degree lies in 270 minus theta third quadrant la varum. So lies in third quadrant. Third quadrant la secant positive or negative or mattum check pandrom. Tan and cot mattum dhaan positive, so secant vandu negative. So secant is negative, so minus போட்டுக்கோங்க. Next 270 change ஆகும், secant என்னவா மாறும் அப்படின்னா cosecant theta-வா மாறும். Okay, next secant of theta minus 5 pi by 2. So நமக்கு வந்து minus theta-ன்னு வரணும். So taking minus outside from the bracket, that is minus of 5 pi by 2 minus theta அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ நமக்கு theta வந்து something minus theta மாதிரி வரணும். அதனால் என்ன பண்ணுறோம், இதிலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு secant of minus theta. secant வந்து நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ ப்ளஸ்ன்னு வரும். காஸ் அண்ட் secant are ஈவன் ஃபங்க்ஷன், ஸோ இது ப்ளஸ்ஸாக தான் வரும். secant of 5 pi by 2 minus theta அப்படின்னு இருக்கும். ஸோ secant of 5 pi by 2 means pi by 2 90, 5 into 90 that is 450 degree minus theta. So 450, this is more than 360 இருக்கிறதுனால 360 plus something எழுதுறோம். So 360 plus 90 வரும். See 360 plus 90 minus theta. So இந்த 360 ஒரு rotation முடிஞ்ச உடனே அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதுறோம். 90 minus theta. 90 minus theta lies in first quadrant. Okay, lies in first quadrant. அதே மாதிரி 90 சேஞ்ச் ஆகும், secant cosecant-ஆக சேஞ்ச் ஆகும். So secant of this equal to cosecant theta. அதே மாதிரி இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு tan of 5 pi by 2 plus theta is equal to tan of 5 pi by 2 is 450 plus theta equal to tan of 360 plus 19 எழுதுங்க. is equal to tan of 90 plus theta. 90 plus theta lies in second quadrant. In second quadrant sin and cosecant only positive, so tan negative varum minus and 19 இருக்கிறதுனால change ஆகும் angle, tan cot change ஆகும். So our answer minus cot theta. Similarly tan of
theta minus 5 pi by 2. This is equal to tan of, taking minus outside, 5 pi by 2 minus theta. This is equal to, tan is odd function, so minus tan theta நமக்கு வரும். Tan of 5 pi by 2 minus theta அப்படின்னு வரும். Minus tan of 5 pi by 2 is 450 minus theta. 450 நம்ம 360 plus 90 அப்படின்னு எழுதுறோம். So we get minus tan of 90 minus theta. 90 minus theta, this lies in first quadrant. First quadrantல எல்லாமே பாசிட்டிவ், ஆனால் ஆல்ரெடி இருக்க மைனஸ் மட்டும் இங்கே போடுறோம். அண்ட் டேன் வந்து சேஞ்ச் ஆகும் 90ன்றதுனால காட் தீட்டாவாக மாறும். ஸோ இந்த 4 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் சப்ஸ்டியூட்டிங் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, this is minus cosecant, this is cosecant theta, this is minus cot into minus cot. So you get minus cosecant square theta minus into minus plus cot square theta. And from the identity 1 plus cot square theta equal to cosecant square theta, 1 is equal to cosecant square theta minus cot square theta. Now we are having here minus cosecant square plus cot square, so which is equal to minus 1. This is our RHS. Hence proved. Is it clear? Next let us see 10th one. If sin theta equal to 3 by 5, tan phi equal to 1 by 2 and pi by 2 less than theta less than pi less than phi less than 3 pi by 2, then find the value of 8 theta minus root 5 secant phi. Listen, sin theta is given 3 by 5 and theta lies between pi by 2 to pi. Pi by 2 to pi means second quadrant. In second quadrant, sin and cosecant only positive. So the remainings are negative. நமக்கு வந்து தீட்டாவிலிருந்து எந்த தீட்டா கண்டுபிடிக்கணும்னா tan theta கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ tan theta நெகட்டிவ்னு வரும். அண்ட் கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து sin theta equal to 3 by 5 நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வச்சு, அதாவது ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். sin theta equal to opposite side by hypotenuse. Here opposite side is 3 and hypotenuse is 5. And adjacent side equal to root of hypotenuse square, that is 5 square minus 3 square equal to 25 minus 9 equal to root 16, that is 4. So this is 4 னு கிடைச்சிருக்கு. Next நமக்கு tan theta வேணும். Tan theta is opposite side by adjacent side and also நெகட்டிவ்ல வரும் இது. ஏன்னா சைன் அண்ட் கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ tan வந்து நெகட்டிவாக வரும். ஹியர் ஆப்போசிட் சைடு இஸ் 3 அண்ட் அட்ஜசன்ட் சைடு இஸ் 4. ஸோ tan theta வேல்யூ இஸ் minus 3 by 4. ஓகே, நெக்ஸ்ட்டு and also given tan phi is 1 by 2 and phi lies between pi to 3 pi by 2. Pi to 3 pi by 2 means third quadrant. In third quadrant tan and cot only positive. Okay, and from the given tan phi equal to 1 by 2, that is opposite by adjacent. Here opposite is 1, adjacent is 2. So hypotenuse is what? Hypotenuse is square root of opposite side square plus adjacent side square. So 1 square plus 2 square is root 5. So this is root 5. And we want secant phi. So secant phi is, listen here, tan and cot only positive, நமக்கு secant நெகட்டிவ்ல தான் வரும். And also secant formula is what? This is cos உடைய reciprocal, that is நமக்கு வந்து hypotenuse by adjacent வரும். cos வந்து adjacent by hypotenuse, so secant hypotenuse by adjacent வரும், which is equal to minus hypotenuse is root 5 by adjacent is 2. So இந்த ரெண்டு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So 8 into tan theta is minus 3 by 4 minus root 5 into minus root 5 by 2. So this is equal to, cancelling by 4 table, we get minus 6, minus into minus plus, root 5 into root 5, 5 by 2. This is equal to, taking 2 LCM, minus 12 plus 5, that is minus 7 by 2. This is our answer. Understood? I hope you all understood today's class and do the homework, do the example sums also. Thank you, students.